மிக நியாயமான கோரிக்கை தான். நாம் நம்முடைய சங்கம் எப்போதும் அந்த கோரிக்கைக்கு துணையாக இருக்கும். அது கடைசியில் அதுக்கடையில் இப்போது இந்த கூட்டத்தினுடைய கடைசி பகுதியாக தீர்மானங்கள் வாசித்தல். அதுக்கப்புறம் சாப்பிட்றலாம். அதனால் ஒரு 5 நிமிஷம், அது 10 நிமிஷம் ஆகும். அதாவது மாநில செயற்குழு உறுப்பினர் திரு ராமானுஜம் அவர்கள் 1 முதல் 4 தீர்மானங்களை வாசிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். 1 முதல் 4. வருகை புரிந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். தீர்மானம் எண் 1, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஏற்கனவே வாக்களித்தபடி 1/7/2024 முதல் வழங்கப்பட வேண்டிய அகவலைப்படி உயர்வை நடுவண் அரசு அறிவித்த அதே தேதியிலிருந்து வழங்க ஆணையிட்டுள்ளமைக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு இப்பேரவை தனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து தீர்மானம் இயற்றுகின்றது. தீர்மானம் எண் 2, நடுவண் அரசு அறிவித்த அதே தேதியில் தமிழ்நாடு அரசும் தனது ஊழியர்களுக்கும் ஓய்வூதியர்களுக்கும் அகவலைப்படியை உயர்த்தி வழங்க வேண்டும் என்ற நியாயத்தை உணர்ந்திருப்பதால் ஏற்கனவே 1/1/2022 முதல் வழங்கியிருக்க வேண்டிய 4% அகவலைப்படியை 1/7/2022 முதலும் 1/7/2022 முதல் வழங்கியிருக்க வேண்டிய 3% அகவலைப்படியை 1/1/2023 முதலும் 1/1/2023 முதல் வழங்கப்பட வேண்டிய 4% அகவலைப்படியை 1/4/2023 முதலும் வழங்கியதால் ஏற்பட்ட 15 மாதங்களுக்கான நிலுவை அகவலைப்படியை உடனே வழங்கிட அரசை வலியுறுத்தி வரும் மாநில மையத்தை தேவையான தீவிர முயற்சிகளின் மூலம் அரசை மீண்டும் வலியுறுத்தி இம்மாவட்ட பேரவை கேட்டுக்கொண்டு தீர்மானம் இயற்றுகிறது. தீர்மானம் எண் 3, புதிய மருத்துவ காப்பீட்டுத் திட்டம் 2022 படி ஓய்வூதியர்கள் சிகிச்சைக்காக செலவிடும் தொகையில் 75% கூட திரும்ப வழங்காத நிலையில் மாதாந்திரம் பிடித்த தொகையை மட்டும் ரூபாய் 350 497 உயர்த்தி இருக்கிறது. எனவே ஓய்வூதியர்கள் மருத்துவ செலவு செய்த தொகையில் தகுதியுள்ள தொகை முழுவதையும் அவர்களுக்கு திரும்ப வழங்குமாறு காப்பீட்டு நிறுவனத்திற்கு அறிவுரை கூடுவதுடன் இது தொடர்பாக அவ்வப்போது கூடுதலாக நிதியை ஒதுக்கீடு செய்து விரைவில் ஓய்வூதியர்களுக்கு கிடைக்கச் செய்ய அரசை வலியுறுத்துமாறு மாநில மையத்தை இப்பேரவை கேட்டுக்கொண்டு தீர்மானம் இயற்றுகிறது. தீர்மானம் எண் 4, அரசு ஊழியர்களுக்கு இறப்பின் போது குடும்ப நிதியாக ரூபாய் 5 லட்சம் வழங்குவது போல வழங்காவிட்டாலும் அதில் பாதியை, அதாவது 2.5 லட்சத்தை குடும்ப நிதியாக ஓய்வூதியர்கள் இறப்பிற்கும் வழங்க வேண்டுமாய் அரசை தொடர்ந்து வலியுறுத்த மாநில மையத்தை இம்மாவட்ட மையம் கேட்டுக்கொண்டு அவ்வாறே தீர்மானம் நிறைவேற்றுகிறது. தீர்மானம் வாசிக்கிறவங்களுக்கு அப்படியா? வேற கருத்து தீர்மானம் வாசித்ததற்காக நம்முடைய மாநில செயற்குழு உறுப்பினர் திரு ராமானுஜம் அவர்களுக்கு இந்த பொன்னாடியை கொடுத்து அடுத்தபடியாக 5 முதல் 8 வரை உள்ள தீர்மானங்களை நம்முடைய மாநில செயற்குழு உறுப்பினர் திரு குருசாமி அவர்கள் வாசிக்க அனுப்புகிறார். தீர்மானம் எண் 5, ஓய்வூதியர்களுக்கு வழங்கப்படும் மருத்துவப்படியை நடுவண் அரசு ஓய்வூதியர்களுக்கு வழங்குவது போல் 1000 ஆக உயர்த்தி மாநில அரசை வலியுறுத்துமாறு மாநில மையத்தை இம்மாவட்ட பேரவை கேட்டுக்கொண்டு அவ்வாறே தீர்மானம் இயற்றுகின்றது. தீர்மானம் எண் 6, ஊதிய முரண்பாடுகள் தொடர்பாக மாவட்ட வருவாய் அலுவலர்களுக்கு 3 ரிட் மனுக்களும் துணை ஆட்சியர்களுக்காக 1 ரிட் மனுவும் தாக்கல் செய்திருப்பதை இம்மாவட்ட மையம் வரவேற்கும். அதே நேரத்தில் கற்றறிந்த வழக்கறிஞர்களை வைத்து வாதாடி நீதிமன்றத்தில் சாதகமான ஆணை பெற்றுத்தர தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு மாநில மையத்தை இம்மாவட்ட பேரவை கேட்டுக்கொண்டு தீர்மானம் இயற்றுகின்றது. தீர்மானம் எண் 7, குடும்ப நல நிதியாக மதுரை மாவட்ட உறுப்பினர்கள் இறக்கும் நேர்வுகளில் ஏற்கனவே சங்கத்தால் அவர்களுக்கு வழங்கி வந்த குடும்ப நல நிதி ரூபாய் 5000-ஐ 1/1/2024 முதல் 10,000 உயர்த்தி வழங்கி வருவதை இம்மாவட்ட பேரவை வரவேற்பதுடன் அதற்கு வித்திட்டு தனது சொந்த தனி மனித அன்பளிப்பாக ரூபாய் 50,000 என்ற பெருந்தொகையை வழங்கிய வள்ளல் பெருமானாம் மூத்த உறுப்பினர் திரு என் கண்ணன் அவர்களுக்கு இப்பேரவை நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. அவரை போல் பிற பல உறுப்பினர்களும் குறைந்தபட்சம்
கூடுதலாக ரூபாய் 1000 அல்லது அதற்கு மேல் வழங்கி திட்டம் செம்மையாக செயல்பட உதவிய அனைத்து புற உறுப்பினர்களுக்கும் இம்மாவட்ட பேரவை நன்றி தெரிவித்து தீர்மானம் ஏற்றுகின்றது. அதே நேரத்தில் இப்பங்களிப்பை இன்னும் நிறைவேற்றாத உறுப்பினர்களை உடனடியாக நிறைவேற்றி திட்டம் செம்மையாக செயல்பட உதவுமாறு இப்பேரவை கேட்டுக்கொண்டு தீர்மானம் ஏற்றுகிறது. தீர்மானம் எண் 8. மதுரை மாவட்ட உறுப்பினர்களின் பலர் வயது முதிர்வினால் பல்வேறு நோய்களுக்கு ஆளாகி அவஸ்தைப்படுவதுடன் அதுபோன்ற சமயங்களில் எந்த மருத்துவரை அணுகுவது, எந்த மருத்துவமனைக்கு செல்வது என்று தெரியாமல் காலங்கடத்தி நோயின் பாதிப்பை அதிகரித்து வரும் நிலையை காண முடிகிறது. இதுபோன்ற சமயங்களில் அவர்களுக்கு உதவும் வகையில் நமது உறுப்பினர்களுக்கென அனைத்து வித மருத்துவர்களும் பணியாற்றும் அல்லது வந்து செல்லும் வகையிலான உறுப்பினர்களும் சிரமமின்றி செல்லும் வகையிலும் ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையை தேர்ந்தெடுத்து அங்கு அனைவரும் சென்று பயனடைய தீர்மானித்து அது தொடர்பாக சலுகை கட்டணத்திலும் உடன் கவனிக்கும் விதத்திலும் மதுரை வடமலையான் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையை தேர்ந்தெடுத்து தீர்மானிக்கிறது. சலுகை கட்டண அளவு, அடையாள அட்டை ஆகியவைகளை விரைவில் இறுதி செய்து உறுப்பினருக்கு வழங்கவும் தீர்மானிக்கப்படுகின்றது. வணக்கம். அடுத்தபடியாக தீர்மானம் எண் 9 முதல் கடைசி தீர்மானம் வரை வாசித்தளிக்குமாறு அன்போடு சகோதரி TM மோகனா அவர்களை அழைக்கின்றேன். வாங்க, நீங்கள் யாராவது வாங்க. அனைவருக்கும் மதிய வணக்கம். இந்த விழா சீரும் சிறப்புமாக நடைபெற்று கொண்டிருக்கும் போது நமது தீர்மானம் எண் 9 முதல் 12 முடிய வாசித்துக் கொண்டிருக்கிறோம். தீர்மானம் வாசிக்கின்ற நம்முடைய சகோதரி TM மோகனா அவர்களுக்கு பொன்னாடை கொடுக்கிறோம். தீர்மானம் எண் 9. நமது உறுப்பினர்களில் 80 வயதை தாண்டிய சிலர் முதுமை மற்றும் நோயால் பாதிக்கப்பட்டு உடல் நலம் குன்றி வெளியில் நடமாட்டமின்றி வீட்டிலேயே முடங்கி இருக்கிறார்கள். இவர்களுக்கு நம் சங்க நிர்வாகிகள் மற்றும் விருப்பமுள்ள உறுப்பினர்கள் ஒவ்வொரு மாத கூட்ட முடிவிலும் சென்று பார்த்து அவர்களுக்கு நாங்கள் இருக்கிறோம் என்ற நம்பிக்கையை ஏற்படுத்தி ஆதரவும் அனுசரணையும் காட்ட முடிவு செய்து சென்ற மாவட்ட பேரவைக்கு பின்னர் செயல்படுத்தி வருகிறோம். இதில் இன்னும் தீவிரமாக செயல்பட்டு உறுப்பினர்களை அரவணைத்து செல்ல இத்திட்டத்தின் ஒருங்கிணைப்பாளரான நமது மாவட்ட செயலாளர் அவர்களை கேட்டுக்கொண்டு தீர்மானம் இயற்றுகிறோம். தீர்மானம் எண் 10. ஓய்வு பெறும் அரசு ஊழியர்களுக்கு தற்போது நடைமுறையில் உள்ள புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த மாநில தலைமை மூலம் அரசினை வலியுறுத்த இம்மாவட்ட பேரவை தீர்மானம் இயற்றுகிறது. தீர்மானம் எண் 11. பழைய ஓய்வூதிய திட்டத்தை பல மாநிலங்கள் திரும்ப கொண்டிருக்கும் போது தமிழ்நாடு அரசு தனது தேர்தல் வாக்குறுதியாக உறுதியளித்தபடி பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைக்கு மீள கொண்டு வராததை இப்பேரவை வருத்தத்துடன் நோக்குகிறது. அதே நேரத்தில் வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சுவது போல் ஓய்வூதியர்களுக்கான இயக்குநரகம் உட்பட 3 இயக்குநரகங்களை கருவூல கணக்குத்துறை ஆணையரின் கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வந்துள்ளது. அதே சமயம் சமீபத்தில் ஆய்வுக்கு வந்த நடுவண் அரசு 16ஆம் நிதி கொள்கை ஆணையத்திடம் தமிழ்நாட்டில் கணிசமாக உள்ள மூத்த குடிமக்களுக்கான திட்டங்களை நிறைவேற்ற அதிக நிதி கோரிக்கை வைத்த முதல்வரின் செயல்பாடு நம்பிக்கை ஊட்டுவதாய் உள்ளது. எனவே அதிக நிதியை பெருக்கியோ பழைய ஓய்வூதிய திட்டத்தை திரும்ப கொண்டு வர வேண்டுமாய் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களை வலியுறுத்தி கேட்டு பெற தேவையான நடவடிக்கைகளை எடுக்க மாநில மையத்தை இம்மாவட்ட பேரவை கேட்டுக்கொண்டு அவ்வாறே தீர்மானிக்கிறது. தீர்மான எண் 12. இன்று இப்பேரவையில் வாசிக்கப்பட்ட மாவட்ட செயலாளர் அவர்களின் 2023-24 ஆண்டறிக்கை மற்றும் மாவட்ட பொருளாளர் அவர்களின் 2023-24 வரவு செலவு அறிக்கையை அப்படியே ஏற்பதாக அனைவரின் கரவழி மூலம் தீர்மானிக்கப்படுகிறது. தீர்மானம் எண் 13.
இன்றைய மதுரை மாவட்ட 11வது ஆண்டு பேரவையில் நமது அழைப்பினை ஏற்று வந்து கலந்து வாழ்த்தி சிறப்பித்த டாசோராவின் முகவை மாவட்ட தலைவர் வரன் எம் வேகானந்தன், சிவகங்கை மாவட்ட தலைவர் வீரபாண்டியன் அவர்கள், விருதுநகர் மாவட்ட பொருளாளர் திரு எம் ஜீவராஜ் மற்றும் வேணுசேகரன் சார், இன்று வந்துள்ள வேணுசேகரன் சார் அவர்கள், மதுரை மாவட்ட ஓய்வு பெற்ற அலுவலர் சங்க மாவட்ட துணைத் தலைவர் கே மஹபூப் பாட்ஷா ஆகிய அனைவருக்கும் மதுரை மாவட்ட மையம் தனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து தீர்மானம் இயற்றுகிறது. தீர்மானம் எண் 14. இந்த 11வது ஆண்டு பேரவை சீரும் சிறப்புமாக நடைபெற பொருளுதவி, உடல் உழைப்பு, ஒத்துழைப்பு நல்கி ஆண்டு பேரவை வெற்றிகரமாக்கிய மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் அனைவருக்கும் மாவட்ட மையம் நன்றி தெரிவித்து தீர்மானம் இயற்றுகிறது. தீர்மானங்கள் முடிந்தன. அதில் வந்து 3வது தீர்மானத்தை, அதாவது NHISல புதிய மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் நிறைய பேர் வந்து முழு பயனே அடையவில்லை. சும்மா ஏதோ பேருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 40%, 30% இந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்காங்க. பட் இதற்கு சரியான சவுக்கடியாக சமீபத்தில் ஒரு உயர்நீதிமன்றம் வந்து கொடுத்திருக்கிறது. அவர்கள் எவ்வளவு செலவு பண்ணியிருந்தாலும் அதனுடைய முழு தொகையை நீங்கள் வழங்க வேண்டும் என்று, இதன் அடிப்படையில் நாம் வந்து இந்த அரசை வந்து வலியுறுத்த காத்திருக்கிறோம். மாநில மையத்தின் சார்பாகவும் மாவட்ட மையத்தின் சார்பாக நான் தெரியப்படுத்திக் கொள்கின்றேன். அதுபோல் நம்முடைய மாவட்டத்தில் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற குடும்ப நலநிதி ஏற்கனவே அவர் வாசித்தார் வரவு செலவு அறிக்கையில். அதில் வரவு வந்து 42,000 ரூபாய் தான். இட் மீன்ஸ் ஒன்லி 42% have given. பட் ஆனால் நாம் 1/1/24 முதல் 10,000 ரூபாய் கொடுப்பதை செயல்படுத்த ஆரம்பித்து விட்டோம். ஸோ நம்மளே வந்து இன்னும் 59 பேர் வந்து கொடுக்கல. தயவுசெய்து அவர்கள் வந்து நம்மள்கிட்ட வர்றதில்லை, கூட்டங்களுக்கு வரதில்லை. அவர்களை நீங்கள் வந்து பார்க்கும்போது உங்கள் நண்பர்களாக இருப்பார்கள், பக்கத்து வீட்டுக்காரர்களாக இருப்பார்கள். அவர்களை பார்க்கும்போது இது அவங்கள்ட்டேருந்து வாங்கி வந்து அதுக்கப்புறம் எதுவும் வர வந்திருக்கா வாங்கி அந்த செயல்பாட்டை மிக செம்மையாக நடத்துமாறு உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன். அதுபோல் பழைய ஓய்வூதிய திட்டத்தை திரும்ப கொண்டு வர்றது, அது வந்து இப்போது 16வது நிதி கொள்கை வந்துச்சு. நிதி ஆணையம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வந்துச்சு. நம்ம முதலமைச்சர் வந்து இது வந்து தமிழ்நாடு வந்து நிறைய சீனியர் சிட்டிசன்ஸ் உள்ள ஸ்டேட்டு, அதனாலே அதை நிறைய திட்டங்கள் நாங்கள் வச்சுருக்கோம், அதனால் அதுக்கு நீங்கள் அதிகமான முதலீடு தர வேண்டும் அப்படின்னு சொல்லி 50% முதலீடு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போது சீனியர் சிட்டிசன்ஸுக்கு ஆற்ற வேண்டிய பணிகளுக்காக பணம் வாங்குகிறாங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக வந்து எல்லோருக்கும் வந்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த இருக்கின்றார்கள் என்று நாம் நம்புவோம். ஆமாம், இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கூட அவர்களை இந்த அரசை நாம் வந்து மீண்டும் கேட்டு பழைய ஓய்வு திட்டத்தை மீள கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளை எடுப்போம் என்று தெரிவித்துக்கொண்டு, இந்த வாசிக்கப்பட்ட 14 என்ன சார் இது இந்த டொனேஷன் இன்னைக்கு கொடுத்துருக்காங்க 20 பேர் 19 பேர், அதுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லி இன்று இந்த கூட்டம் சிறப்பாக நடைபெறுவதற்கு வந்து இது தன்னால் என்ற நிதியை மிக சிறப்பாக ஒரு 19 நபர்கள், யாருன்னு சொல்லட்டுமா, வேணுமா? அமௌண்ட் வேண்டாம், பெயர்கள் எஸ் மூக்கையா, KR ராஜாமதிவாணன், வேலாயுதம், கண்ணதேவ ஜெகதீஷ். இது சும்மா நாங்கள் ரொட்டீனாக போடுறது. அன்புநாதன், K அன்புநாதன், A கணேசன், P வேலுசாமி, A ராமானுஜம், P சூரியகலா, சந்திரசேகரன், ரவீந்திரன், P ரவீந்திரன், அழகு மீனாள், பிரமநாயகம், குருராஜப்பா, ஆறுமுக நயனார், KK ராஜாராம், சிராஜுதீன், M கருப்பையா, கணேசன், C கணேசன். ஸோ ஆகியோர்கள் வந்து கொடுத்துருக்கிறார்கள். இப்போ அடுத்தபடியாக நம்முடைய கங்காதரன் சார் ஆக 20 நபர்கள் இன்று இந்த கூட்டத்தை, அதாவது நம்ம
கங்காதரன் சார் தான் சொன்னார், நிதி வந்து இருந்தால்தான் வந்து நம்ம நடவடிக்கைகளை செம்மையாக நடத்த முடியும். ஸோ அதனால் அதற்கான நிதியை நீங்கள் கேட்கும் போதெல்லாம் மாறி வழங்குகின்றீர்கள். தங்களுடைய நண்பர்களிடையும் சொல்லி இந்த குடும்ப நல நிதியை உட்பட மற்ற எல்லா நிதிகளையும் சிறந்த அளவில், பூர்ணமான அளவில், நிறைந்த அளவில் வழங்குமாறு உங்கள் நண்பர்களையும் கேட்டுக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த 14 தீர்மானங்களையும் ஏற்றுக்கொள்வதற்கு அடையாளமாக உங்களது கரவரியை எடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. ஒரு தடவை விழுந்துச்சுன்னா போச்சு. அம்மா வந்து ஆனர் பண்ணுறதுக்கு அனைவருக்கும் வணக்கம். நம்ம சாதாரண சங்கத்தில் தலைவிருச்சமம் ஆலமரத்தின் ஆணி வேடா இருக்கும் நமது தலைவர், நமது சங்கத்தினுடைய உறுப்பினர்கள் அனைவருக்கும் அண்டை மாநில சிவகங்கை மாவட்ட தலைவர் அவர்களுக்கும் விருதுநகர் மாவட்ட தலைவர் அவர்களுக்கும் மற்றுமுள்ள நமக்கு பிஸ்கட் டீ வழங்கிய உறுப்பினருக்கும் நமக்கு அறுசுவை உணவு அளிக்க வந்திருக்கும் நமது அறுசுவை உரிமையாளருக்கும் மற்றுமுள்ள அனைவருக்கும் நம்ம தவசாரன் சங்கத்தின் சார்பாக நன்றி, வணக்கம். நன்றி. கூட்டத்தை மிகச்சிறப்பாக செய்வதற்கு நேற்றிலிருந்து அன்பாடுபட்டு உழைத்து சிறந்த நம்முடைய மாவட்ட நிர்வாகிகளுக்கு நீங்கள் யாராவது வந்து பொன்னாடை போர்த்தி கௌரவிங்க. வாங்க, யாராவது யாருமே கேட்க சார் திரும்பி இருங்க சார். ரைட் சார். பொருளாளர் யாருமே ஓகே சார். பொருளாளர் பாஷா பாய் சுப்பிரமணியம் ரெடியாக இருக்கார். சுப்பிரமணியம் டிப்டிகள் அருமை ரைட்டா சார். தேங்க்யூ. பஞ்சாப சிந்து குஜராத திராவிட உத்கல வங்கா விந்திய இமாச்சல யமுனா கங்கா உத்சல ஜலதி தரங்கா தவ சுப நாமே ஜாயே